சரஸ்வதியே
ஒரு பாடல் பாடுறது பெரிய விஷயமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இங்க இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள், உங்களை வச்சுதாங்க நாங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க. எப்படிலாம் இருக்கணும்? அதாவது பாடுறவங்க அழகா இருந்தா வாசிக்கிறவங்க கை தன்னேறியாமே. என்ன சொல்ல, உனக்கு நான் சித்தி வேணும்டா. நைஸ் கேர்ள். ஏய், நீ எனக்கு மகன் வேணும், நீங்க எனக்கு அத்தாச்சி வேணும். அது சரி. இருக்கட்டும். இருந்தாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகா, ஓம்கார பொருள் நுட்பொருளாய் விளங்கி ரேங்கார துடியுடன் ஈஸ்வராரின் ஒரு செவிதினில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருகூர்ந்த அறிவனங்கும் ஆண்டவா. முருகா, ஆறு முகமும் 12 கையும் வேலும் புடைந்த மெய்யம் ஜெபமெல்லாம் புகழ்பெடுத்த சுப்பிரமணியா, கார்த்திகேயா, சரவணபவனே, சண்முகநாதனே, வேள்விமலைக்கு அருகே உள்ள செட்டூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். வெள்ளை விராயம் கடந்து பல தெல்ல தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பெருமை என்னும் இரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவம் நான் முருகன் திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் வேண்டுகிறேன். முருகா, எல்லோரையும் காப்பாதுப்பா. அந்த சரவண போ ஒரு பிரிய சரவண பொய்கையில் நீராடி உனை தந்தருள் என்னுமே முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டி, இருகரம் நீட்டி வரம் கேட்டி, அந்த மன்னவன் இன்னருள் வரம் தந்தார். சரவண பொய்கையில் நீராடி தந்தருள் என்னுமே முருகனிடம்
போனீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான். முகம் பார்க்கும் கண்ணாடி இறந்துட்டாலும் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும்லப்பா. ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவுக்கு உண்மையிலே நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு. ஆமா, நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. அற்புதமான ஒளிபெருக்கி, அற்புதமான இசை கலைஞர்கள் நீங்கள் இருவரும் தான். விடிகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். ஆமா, மசைக்கலைஞர்களா? அடே அப்பா, நல்லா இருக்கு, பெருமையா இருக்கு சொல்லும்போது. சரி சரி, இது என்ன? இது ஏதோ ஒரு வசனம் பேசுவீங்களே, இதுக்கு மக்கள் சேவையா? அடே அப்பா, நல்லா இருக்கு, இருக்கட்டும். ஆக பாருங்களே, அதுல நாடக அமைப்பாளரும் சரியா இருக்கணும். நாடக அமைப்பாளர் யாரு? நாடக அமைப்பாளர் யாருப்பா? அவர் சாதாரண இல்ல, நாடக அமைப்பாளர் ஒளிபெருக்கியா? ஆமா, அவருக்கு லைன் இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? அது சரி. ஆக நாடக அமைப்பாளர் மைய அன்பு சகோதரர் ஒளிபெருக்கி பேர் என்னன்னு உங்களுக்கும் தெரியலையா? பிரபு கேபிஆர். சரி இருக்கட்டும். அன்பு சகோதரர் மைய பிரம்மன்னார் அவர்கள், அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்களை நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல கலை வந்துட்டாலே கல்லன்னு இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களாம் உங்களை பார்க்கும்போது. ஆமா, உங்களை சந்தித்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இங்க யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு சகோதரர் அம்பாலா பேர் சொன்னாங்களே என்னமோ, அம்பாள் மீடியா, அம்பாள் போட்டோகிராஃப், எப்படின்னா கரெக்ட்டா? அம்பாள் வீடியோ, அம்பாள் போட்டோகிராஃப். சரி இருக்கட்டும். ஆக இங்க வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு சகோதரர் யூடியூப் சேனல் அம்பாள் வீடியோ, அம்பாள் போட்டோகிராஃபா. அன்பு சகோதரருக்கு எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. கல்யாணத்துக்குலாம் நீங்க தான் இருக்கட்டும். எத்தனாவது கல்யாணம்? சரி இருக்கட்டும், வாங்க. ஆக இருந்துட்டாலும் இந்த இடத்துல தாயர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற இடத்துல அப்பா வந்திருக்காருல, அப்பா சந்திச்சிருவோமா? சந்திச்சிடலாமா? அப்பா வாங்கப்பா. யாருங்க? அவரை இழுத்து வாருங்கள். அப்பா அப்பா வரையில என்ன பாட்டு பாருங்க, வீதியில எல்லாமே போ என்ன பாருங்க. சாரி மேடம், ஒரு அப்பா வாங்கப்பா. அப்பா தூக்கிடாதீங்க. அப்பா பாடிட்டு தான் வருவாரா குதிரையில. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.
அழைத்த காரணம் சொல்ல வேண்டும் அல்லவா? என்னப்பா அப்பா வணக்கம்ப்பா. அழைத்த காரணம் என்னப்பா? அழைத்த காரணம் என்னப்பா? ஏழுமலை சாரலை காடுபட்டி நிலம் திருத்தி கந்தன் கடமன் கருமாமலை முருகர் செந்தி வடிவேலனுக்கு செந்தினை நமக்காக கருந்தினை விதைத்து இருக்க அல்லவா? அதற்கு காவலுக்கு அனுப்புவதற்காக அழைத்து வர சொன்னேனம்மா. காவலுக்கு போகணுமாப்பா? ஆமாம்மா. திணை காவலுக்கு செல்ல வேண்டும். ஆமா. திணை காவலுக்கு போறது சரி. திணை காவலுக்கு திணை காட்டுக்கு திணை காவலுக்கு நந்தவனத்துக்கு போக வேண்டும். அப்படிதானே? ஆமாம்மா. சரி நந்தவனத்துக்கு போறதுலாம் சரிப்பா. காவல் எப்படி பார்க்கணும்? இதே சொல்கிறேனம்மா. பாட்டு பாட போறீங்களா? காவல் எப்படி பார்க்கணும்னு சொல்லுங்க. ஆலோலம் சோ அத சொல்லுங்க. அது ஆளாலும் சோ என்று அதாவது பரண அமைத்திருக்கிறேன். பரத்தின் மீது நின்று கையில் கவன் கொண்டு கவனில் கல் வைத்து ஆளோலம் சோ என்று வானம் பாடிகளை காணம் பாடி கொண்டு வர வேண்டுமாமா. ஓ கவனில் கல் வைத்தா கல்லால் எடுத்தால் பறவைகளுக்கு உயிர் சேதம் ஏற்படும்பா. ஆக சொல்லால ஆலோலம் சோ என்று முருகனுடைய ஓம் என்ற வரலாறு உச்சரித்து வானம் பாடி வரும் வரவில்லை கானத்தால வர சொல்றீங்க. அப்படிதானேப்பா? வந்தோடனே காட்டுக்கு போக சொல்றீங்களே, நான் காட்டுக்கு போலாமா? நான் கேக்குறேன், உண்மையிலே நீங்க பெத்த பிள்ளையா? நானு ஆமா. ஆமாவா? நமது குலமுறைப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவது கேட்டுப்பா. நீங்க பெத்த பிள்ளையா? நானு ஆமாம்மா. வளர்ப்பு மகள். நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா காட்டுல கொண்டு போய் விடுவீங்களா? அது நமது குலமுறைமா. என்ன காரணமப்பா? நமது குலமுறைப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவதும் வேட்டை தொழில் செய்வதும் பருவமடை இந்த பெண்கள் திணை காவல் புரிவது நமது குல வழக்கம் அல்லவா? ஆகவே நீங்கள் காவலில் செல்ல வேண்டும். வேடுவ குல வழக்கம், வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடுறது பருவமடை, இந்த பெண்கள் திணை காவல் புரிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தைங்க. அதாங்க காரணமே. அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா? என்னப்பா 7 ஆண் குழந்தை? ஆமா. உடம்ப பார்க்கையிலே தெரியும். ஆக 7 ஆண் குழந்தை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா? முருகா 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 முருகான்னு முருகனை அதனமே வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சத்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணிய தேச்சரோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர் நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அடுத்தமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய புள்ள வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் காவலுக்கு செல்ல வேண்டும், திணை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேற்று கடை வேண்டுதல் காரணமாக காவலுக்கு போய் சொல்லிருக்கீங்க. அப்படித்தானப்பா? கொடுங்கப்பா. அது என்னப்பா அது? காவல் போறது சரி. என்னடா அப்பா மகளுக்கு ரொம்ப பயக்குறாரு. இது என்னது பாது? கவனா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு பதட்டமா இருக்குதா இல்லையா? கொஞ்சம் அனுசரிச்சு பேசுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைப்பா. ஆக காவலுக்கு போனோம்லப்பா, காவல் பாக்குறது சரி. என் கூட யாரும் துணைக்கு வர்றாங்களா? துணைக்கு யாரும் வர்றாங்களா? அண்ணன் வீரத்தேவனையும் தோழிகளையும் அனுப்பி வைக்கிறேன்மா. அப்படியா? சரி, அப்ப நீங்க போயிட்டு வரீங்களாப்பா? போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. அப்படியே நைனா நம்மளுக்கு நல்ல பிள்ளையா ஒண்ணு. ஏய் நல்ல பிள்ளையா? சரி இருக்கட்டும். அப்பா போயிட்டாரு. இப்படி இடவழியில போ. ஏய் நல்லா இருக்கட்டும்பா, பாவம் நல்லா பாடுறாரு. ஆமா நல்லா இருக்கட்டும் உண்மையிலே. சரி இருக்கட்டும். ஆக அப்பா போய் அம்மாட்ட விஷயத்த சொல்ல போறாரு. இருந்துட்டாலும் அப்பா வந்து காவலுக்கு போக சொல்றாரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? என்ன தம்பி, என்ன தம்பி மகனே, என்ன சட்டையை ஏத்துறிய மகனே? என்னடா உனக்கு நான் சித்தி வேணும்? என்னப்பா நான் சொல்றேன், சும்மா அடையவுடனே அசிங்கமா கூட பேசுங்க. சரி தம்பி மயன் நேனம்மா எங்க குலசாமிக்கு அது கிடையாது. அதுக்காக முறையை மாற்ற முடியுமா? இந்த கோயில்ல சத்தியம் பண்ணி சொல்லுவேன், நீங்க எனக்கு அத்தாச்சியா வேணும். ஏய் சரி இருக்கட்டும். ஆக வந்தது காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவல் பார்த்தா நல்லா இருக்காதுல்ல? காவலையும் பார்க்கணும், கொஞ்சம் காதலையும் பார்க்கணும்ல. நைஸ் கலடா. சரி இருக்கட்டும். ஆக காதல் பார்க்கணும்னா என்னுடைய வயது தெரிஞ்சிருமாங்க. ஏப்பா கொழுந்து நிறைய பக்கத்துல உட்காந்து எதுவும் சொல்ல மாட்டீங்களா? தம்பி சொல்லிட்டு போறேன். தம்பி சொல்லிட்டு போறானா? அது சரி, அது சொல்றது உண்மைதானே. அது சரி. ஆக என்னுடைய வயது தெரிஞ்சிருமாங்க. என்னுடைய வயது அப்பதான் 12ல இருந்து 13 ஆரம்பங்க. நீங்க அடிக்கும் போது மல்லிகை போட்டு எரிஞ்சது மாதிரியே இருக்கு மேடம். என்ன எனக்கு மகனா இல்ல டேய், உனக்கு அம்மாடா. நானே உதுத்துறோமே, நான் உனக்கு தாயிடா, உனக்கு அம்மா வேணும். இப்படி சொன்னீங்கன்னா வயசானவங்க சொல்லிர மாட்டாங்களா? பரவாயில்ல இருக்கட்டும், அதனால ஒண்ணும் இல்ல. ஆமா எனக்கு அக்கா மையவே இல்ல, நீங்க எனக்கு அத்தாச்சி. ஏய்
இந்த கொடுமையாடா சரி இருக்கட்டும் இருந்துட்டாலும் அது ஒரு பக்கம் போட்டு ஆமா, அது ஒரு விடுப்பா. பக்கம் இருக்கட்டும் இருந்துட்டாலும் அப்ப என்னுடைய வயது எத்தனை தெரியுமாங்க 12 ஆரம்பம்னு ஏன்னா அப்பவே ஒரு கவிஞன் 50 ஆசை வரும் இருக்காங்க 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிடுது எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை இருக்குங்க ஆமா ஆசையிலாம் மனிதன் நிறைய மனிதன் இருக்காங்க ஆசையில் எத்தனை விதமான ஆசை ஒன்று சிற்றின்பம் மற்றொன்று பேரின்பம் சிற்றின்பம் என்றாலே காமக்கலை பேரின்பம் என்றாலே பக்தி கலைன்னு இருக்காங்க இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க எனக்கு பிடிக்காத ஆசைங்க அதான் பேராசை பேராசை பட்டுட்டேன்னு வைங்களே பெரிய நஷ்டம் அவரை கஷ்டத்துக்கு அந்த இடத்துக்கு போக கூடாது காரணத்தினால பேரின்பத்தால பக்தியால என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்னு சொல்லுவாங்க அவர் எப்ப வருவாரு எப்படி வருவாரு 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 ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முருகன் சரியா 8 மணிக்கு மட்டக்கம்பு என்ன கொத்தனாரா மட்டக்கம் போட்டுறீங்களே சேட்ட ஜெயபாண்டி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முருகபெருமான் சரியா 8 மணிக்கு ஆள் வெளியில வந்துருவாரு 6 மணிக்கெல்லாம் இமிடியேட்டா வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படியா நீங்களா நடத்திட்டு வர வேண்டியது அது சரி ஆக குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் ஆளை 3 மணிக்கு வெளியே தள்ளிடுவான் அப்பேற்பட்ட முருகபெருமானை அதாவது எப்படி என் கண்கள் இருந்து அவரை வா வா வான்னு எப்படி நினைக்கிறீங்க தெரியுமாங்க அந்த அஞ்சரையில சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர முருகுது நாத்து சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர முருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நீ சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர முருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு படிக்குது பருவத்து பாட்டு போய்காலும் வயலும் சரி மாமாவினாண்டா போயாம ஒண்ணு எண்ணி துரும்பானமாண்டா வடக்காட போகும் காத்தே நாள்தோறும் நானே உனக்காக தூது விட்டு தினம் வாங்கி போனே வந்தால் இங்கே சுகமாகும் பூங்காத்தும் இங்கே தீயாச்சு ஒரு நாள் பார்த்து கூட வேண்டும் மாலை போட வேண்டும் சிலு சிலு சிலுவென காத்து வர வர முருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு எங்கேயும் கொள்ளப்ப தேடி போகாத மாமா நாள் பார்த்து பரிசம் கூட நாளாச்சு மாமா என்ன நீ காதல் பண்ணு அதுதான் உன் வேலை பண்ணாட்டி போயா என்று விடமாட்டாள் நான் பூசோம் மஞ்சள் நீதானே நீ பூசும் சோப்பும் நான் தானே பொதுவான் காட்டு மாமா பேசாம வாட்டனா சிலு சிலு சிலுவென காத்து வர வர முருகுது நாட்டு புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நேசம், ஒரு நேசம். அந்த காத்து நாத்து நீதானவா மாமனே காத்து வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு நன்றி 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 ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிக்கு வாய்த்தது என்ன தட்டு வெண்தட்டு செந்தட்டு பொன்தட்டா இருந்துட்டாலும் நடுவில் தமிழ் என்ற தட்டு திறக்கணும் தமிழ் தட்டை காட்டிலும் நான் ரொம்ப பெருசா நினைக்கக்கூடியது மக்கள் மத்தியில் கிடைக்குது பாருங்க கைத்தட்டு என்ற பாராட்டு அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு கைத்தட்டி அன்பு உள்ளத்திற்கெல்லாம் நன்றி 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 இருக்கட்டும் இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணுங்க ஏன்னா எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும் போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும் ஆக போட்டி அப்படின்னு வச்சுட்டா யார் யாருக்கு போட்டி யாராருக்கு போட்டி அடையங்க என்னப்பா சும்மாவே கரண்ட் இல்லாம நீங்க தூங்காம மருமையை வேணும் மருமையை
அவங்களுக்கு அத்தை இல்லையா? சும்மாவே கரண்ட் இல்லாம தூங்காம வந்திருக்காங்க. ஏன்டா அவங்க எத்தனை மணி தான் கொடுக்கறது? மாமா சரி இருக்கட்டும். ஆக பாருங்களே, ஆக பாருங்களே, போட்டி அப்படின்னா யார் யாருக்குங்க போட்டி? யார் யாருக்கு இங்க வந்திருக்கக்கூடிய அன்பு குழந்தைனார் மணிமாறன் அவர்கள். உங்களுக்கு எனக்கு போட்டியா? கிடையவே கிடையாது. கிடையாது. ரெண்டு பேர் நாங்க ரெண்டு பேர் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமா, ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. என்னப்பா எல்லாருமே தான். இப்ப இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுன்றே. ஏன்னா நம்ம போட்டி கிடையாதுல்ல நம்மளுக்கு. ஆக போட்டி போடுறதுக்குன்னே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்க பாருங்க. யாருப்பா அந்த ஆளு? நல்ல மனுஷன். தெரியாதா உங்களுக்கு? யார் அவரு? நாரத மகாமுனிவர். யாருப்பா அவரு? This is சாட்டையடி சந்திரகுமார். ஏய், சாட்டையடி சந்திரகுமார். அவர் வார்த்தைகள் சாட்டையில் அடிச்சது மாதிரி இருக்கு. அவர் பேசுறாருன்னா அப்படி ஷார்ட் அடிச்ச மாதிரி. அது சரி. ஆனா நாரதர் என்றாலே சாந்தமான முனிவர்னு வாங்க. எஸ், ப்ரொசீட். இங்க வந்திருக்கக்கூடிய சந்தனகுமார் நாரத மகாமுனிவர் சாந்தமான முனிவரா இல்ல கொஞ்சம் சலசலப்பான முனிவரா? சலசலப்பாண்டா பேசக்கூடிய விஷயத்தால வெளியில வரட்டும் பாப்போம். ஆக சேட்டையாமலே அந்த ஆளுக்கு. ஆமா, சேட்டையா? அட திடீர்னு டென்ஷன் ஆகி அவர் வாட்டுக்கு வேணுக்கு முன்னால இறங்கி ஓடிட்டு இருக்காரு. ஓடிட்டு வர பாராம வண்டி ஓட்டுறீங்க. அவ்வளவு டென்ஷன் பாட்டி. அப்படியா? ஆக திமுறாமலையா? ஆமாங்க. உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாமல. அது பூரா சந்தனம். அது வேற விஷயம். வெளியில வரட்டும், எதா இருந்தாலும் நான் கரைச்சிடுறேன் இன்னைக்கு. ஆமா. ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் சந்தனகுமாரா, வள்ளி கலை அரசியா? நாரதர் சந்தனகுமாருக்கு என்னப்பா திறமை இருக்கு? வள்ளி கலை அரசிக்கு என்ன திறமை இருக்கு? எங்களோட ஆசை என்ன? கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு. எங்களோட ஆசை என்ன? என்னப்பா உனக்கு ஆசை? நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஊர்லன்னு நாங்க ஒரு சந்தோஷமா உட்காந்து பாக்கணும். ஒய் திஸ் குலவெறி. ஏன் இந்த குலவரி உமக்கு? திஸ் இஸ் ஊர் காசு. ஊரு காசா? அப்போ ஒரு கட்டை இருந்தா கொண்டு வாப்பா. கட்டை இருந்தா ஆளை போட்டு தள்ளிடுறேன் நான். வேண்டாம். சரி. ஆக வந்திருக்கக்கூடிய நாரதனா வள்ளியானு சந்திக்கணும்ல, பாத்துக்கலாம்ல. அந்த கூட்டம் இருப்பீங்கல்ல, அதுக்குதான் உட்கார்ந்திருக்காங்க. விடியற எல்லாரும் இருப்பீங்கல்ல. ஆமா, விடியற வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே இருக்கணும். யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நாங்களும் கிளம்பிடுவோம். அது சரி. ஆக வந்திருக்கக்கூடிய நாரதனா வள்ளியானு சத்தியப்பதற்கு முன்பதாக ஏன்னா அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டினவர் யாரும்? நாரத மகாமுனிவர். ஈரையில் 14 லோகத்தை பெற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச சேட்ட சந்தனகுமார் கேட்கட்டும் தானே பேசுறது. சரி. ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் ஏன்டா பேச விடுற, ஏன்டா அப்படின்னு போட்டு கொண்டுட்டு இருக்க. ஆக சந்தனகுமார் செவியால கேட்டுக்கொண்டே இருப்பாரு. வெளியில வரட்டும், அவரை சந்திப்பதற்கு முன்பதாக. ஆமா, புளிஞ்சிருவோம். எதை புளிய காய போட இடம் இல்லாம இருக்கு. நீங்க வேற இருந்துட்டாலும் இங்க இருக்கக்கூடிய இடமும் முருகபெருமானுக்கு சொந்தமான இடம். அப்பே ஏற்பட்ட இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் குழு குழுன்னு குழு குழுன்னு சொல்லணும். ஆமா, இடமோ குளிர்ச்சியான இடம், மலை சார்ந்த பகுதி. அப்பேற்பட்ட பகுதி யாருக்கு சொந்தமான பகுதி அப்படின்னா எம்பெருமான் முருகபெருமானுக்கு சொந்தமான பகுதி. அப்பேற்பட்ட இடத்தை பார்க்கும்பொழுது அந்த மலரே குறிஞ்சி மலரின் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? குயில் பாட்டு வந்ததுன்னு இளமானே அதை கேட்டு செல்வதெங்கே மனம்தானே என்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ குயிலே போ இனி நாம் தானே அது ஒன்றாகம் என்றும் நீதானே குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே அதை கேட்டு செல்வதெங்கே மனம்தானே என்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ இனி போ இனி நாம் தானே அது ஒன்றாகம்
நன்றி 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 கைதடி அன்பு உள்ளத்துக்கு நன்றி நன்றி நன்றி. ஆக இருக்கட்டும், இரண்டாலும் சந்திக்க வேண்டிய இடத்துல விரைவாக சந்திக்கணுமா? அன்பு தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்மணி யாருப்பா? அது அனிதாவா? அனிதா. அனிதா என்னத்தா? சரி இருக்கட்டும், அந்த பெண்மணி வரணும். அடுத்து எங்க அண்ணன் இருக்காரு, சம்பங்குளம் சாணாமுனாவா? ஏய், சாணாமுனா சண்முகராஜா வீரத்தேவனா, எப்பயுமே வீரமா இருக்கக்கூடிய வீரத்தேவன். அப்ப ஏற்பட்டவரை சந்திக்கணும், அண்ணனை சந்திக்கணும். அவர்கள் இருவரும் வந்தா தான் தினமே சிறப்பாக இருக்கும். கூப்பிடலாமா? பார்த்தா அனிதா உண்மையுமே நல்லா இருக்கு. அடுத்து பிரவீன் இருந்தா நீ புருஷனா பிறக்கணும், நான் மொண்டாட்டியா பிறக்கணும். டேய், அது என்ன கள்ள பூசேன்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கள்ள பூசேன். அப்பா வரைக்கும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவோமா? ஓகே, மைசூர். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நந்த வந்து போக வேண்டும். நான் வந்துட்டேன். அப்பா வந்து கண்ணு கிடத்துமா? இன்னைக்கு அப்பா வந்திருக்காரு. அப்பா வந்து கண்ணு கிடத்துமா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. உங்களை எல்லாம் பார்க்கல. ஏன் என்னாச்சு அப்பாவுக்கு? அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அப்படியா? அதுதானே இல்லை, எடுத்து ஒன்றும் பிரச்சனை. இனிமேல் அதுக்கு அவருக்கு அது தேவையில்லை. ஆமா, உங்களை பார்க்க எப்படி தோணும் தெரியுமா? உன்ன நம்பினத்திலே பொட்டு வச்சே மத்தியிலே, மச்சம் பொட்டு வச்சே மத்தியிலே, நெத்தியிலே பொட்டி வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா, கேட்டு போன உதிர்ந்து போகு வாசனை ரோசா. உன்ன நம்பினத்திலே பொட்டு வச்சே மத்தியிலே, மச்சம் பொட்டு வச்சே நெத்தியிலே, மத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை தெரிஞ்சுக்க ராசா, விட்டு போன உதிர்ந்திடுமோ வாசனை ரோசா. சிங்கந்தா எனக்கு தங்கந்தா, சிங்கந்தா எனக்கு தங்கந்தா, அந்த கதப்போ அடைப்போ அது சொந்த கதையாச்சி, அந்த கதப்போ இப்போ சொந்த கதையாச்சி. நம்பினத்திலே பொட்டு வச்சே மத்தியிலே, மச்சம் பொட்டு வச்சே நெத்தியிலே, மத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை தெரிஞ்சுக்க ராசா, விட்டு போன உதிர்ந்திடுமோ வாசனை ரோசா. ஆரீராரோ 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 ஆரீராரோ. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஆமா, உண்மையிலுமே ஒளிவிரிக்கு ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. நாங்களே ஏத்த முடியாம தம்பி ஆடு சரவண தம்பி, ஒளிபிரிக்கு மட்டும் நல்லா இல்ல,
ஒளிபெருக்கில உட்காந்துருக்க ஆளு நல்லா தான் இருக்காப்ல. செட்டு ஜோலி முடிஞ்சு நாளையில இருந்து நான் போற பக்கத்து சாமான தூக்கிட்டு வந்துரு, பிரச்சனை இல்லை. நான் வந்து விட்டேன். இப்பவும் சொல்றேன் ஏப்பா பேக்கு தூக்கியே செத்து போவேன் வேணாம். சரி நான் வந்து விட்டேன். இந்த இடத்துக்கு அண்ணன் வர வேண்டும். ஏய், நம்ம சாணம் மூணா அப்பா காணா மூணா எங்கோ மனைவி ஏய் நந்தவனத்தை பத்தியே எவ்வளவு அழகா இருக்குன்னு. வீடு தண்ணியில மாடு ஆ? மாடா அந்த மாடு வீட்டுக்குள்ள போக பாக்குதுப்பா. வீட்டுக்குள்ள பாக்குதா நம்ம ரூமுக்குள்ள போகுது பாரு. அம்மாவும் அப்பா உள்ள இருக்காங்க அடக்க சொல்லு. ஆமால திறந்தே கிடக்குது. அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு. ஆமா கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொல்லி. ஆமா வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்காதுல. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். அது எப்படி காத்தல்? புது பொண்டாட்டிய நோண்டிக்கிட்டே இரு. அதனால இல்லன்னா ஒத்துக்க மாட்டாங்க தெரியுமா? ஆமா ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல், அப்ப கல்யாணத்துக்கு பின்னாடி பண்றது பின்னாடி பண்றது அறத்தல், கல்யாணம் முடிஞ்ச முன்னாடி பண்றது முழுத்தல். அப்ப எப்பதான் அது நம்ம தள்ளுபடி தானே. ஆடி மாசம்லாம் நுழைய முடியல மதுரைக்குள்ள. ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம். ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம். ஒரு ஜாக்கெட் எடுத்தா ஒரு உள்பாடி இலவசம். அப்ப ஆடி மாசம் கல்யாணம் பண்ணோம்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம். ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பனியன் இலவசம். 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். அதிகமா இதே வாங்கிட்டு. ஆமா ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பணியார சட்டி இலவசம். ஆமா ஒரு அண்டா வாங்கினா ஒரு குண்டா இலவசம். இன்னும் 2028ல என்ன நடக்கும்? ஏப்பா தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு சோப்பு வாங்கணும் ஒரு சோப்பு இலவசம். அப்ப ஆடி மாசம் கல்யாணம் பண்ணா? ஆமா கல்யாணம் பண்ணா மாப்பிள உன்னை கல்யாணம் பண்ணா உன் தங்கச்சி இலவசம். எனக்கு தங்கச்சி இல்லனா? தங்கச்சி இல்லாட்டா மாமியா இலவசம். மாமியா இல்லனா? மாமியா இல்லனா மாமனார். மாமனார் இல்லனா? மாமனார் ரயில் அடிபட்டு செத்து போயிடுறாரு. அட பாவில வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியது. ஆத்தாடி. அதுக்காக வேண்டி வாணியம்பட்டியில கட்டுறாருங்க. ஒரு வள்ளி திருமணம் போட்டா ஒரு ஹரிச்சந்திரா இலவசமா போடுங்க. அதுக்கும் காசு கேப்பா. கண்டிப்பா நீங்க ஹரிச்சந்திரா போடுவாங்க. அதனால உன்னை மனசுல எப்படி நினைச்சுக்க தெரியுமா? எப்படி? 4 செவத்துக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாரு. ஏன்னா மூளை வச்சு இல்லாம இருக்க. உன்னை காணாம நான் பாண்டி கோயில்ல தலைய வாட்டிக்கிட்டே எக்க வேணாமியா எக்க வேணாம். 2 கேக்குது. நான் சொல்றது ஆடி மாசம்ல. ஆமா இந்த இடத்தை பார்க்க உடனே என் மனசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப ஆமா சந்தோஷம் நிறைய வருதா? நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு போய் ஒரு வீட்டுக்குள்ள தள்ளிடுவாங்க. பக்கத்துல காட்டில் பாலும் பழமும்லாம் இருக்கும். நீ செம்புல பாலை கொண்டு வருவ. சரி நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இவர்தான் மைக் செட் போடுவார். நீங்க 10 லைட் போட்டு. ஆமா நீ செம்புல பாலை கொண்டு வந்தோடனே நான் வாங்கி பாதியை குடிச்சிட்டு பாதியை உன்கிட்ட கொடுப்பேன். சரி ஆமா எனக்கு பசி அடங்கலம்ப. அப்புறம் என் பழத்தை தூக்கி வாயில தள்ளு. இல்லம்மா தட்டுல இருக்கும்ல ரஸ்தாலி, பாதி பழத்தை சாப்பிட்டு பாதி பழத்தை கொடுப்பேன். நான் கைய பிடிப்பேன், நீ ஆம்ப. சரி கொஞ்சம் மேல பிடிப்பேன், நீ ஊம்ப. நான் என்னதுக்கு அதை போய் செய்யறேன்? அதுதான் அப்புறம் 1 வருஷம் கழிச்சு மைசெட்டுக்கார் மாதிரியே பிள்ளை வரந்துரும். ஏயா கல்யாணம் பண்றது நீங்க, அவரு மாதிரி ஏயா பிள்ளை வரக்கணும்? நீ கருவுரு வாகையில அவர் மூஞ்சில முடிச்சிருப்ப. ஆமா அப்படிலாம் இருக்குமா? சரி அதனால இந்த காட்டுக்கு வந்த உடனே உண்மையுமே சொல்றாங்க என் மனசு ஒரு இடத்துல கிடக்குதுல படக்கு 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 படக்குன்னு அடிச்சு. அப்பன இந்த வயசுல அப்படி அடிக்க கூடாது. ஆமா என்னைக்காவது என்ன நீ ஒரு நாளாவது நினைச்சிருப்பியா? உண்மையுமே சொல்றாங்க. உங்களை சாப்பிட்டாலும் உங்க நினைப்பாதான் இருக்குது, தூங்குனாலும் உங்க நினைப்பாதான் இருக்குது, குளிச்சாலும் உங்க நினைப்பாதான் இருக்குது, பஸ்ல வந்தாலும் உங்க நினைப்பாதான் இருக்குது. அப்படியப்பா? ஆமா உங்களை நினைச்சு நினைச்சு எல்லச்சு போயிட்ட பாருங்க. 1க்கு போனாலும் ஓ நினைப்பு, 2க்கு போனாலும் ஓ நினைப்பு, 3க்கு போனாலும் ஓ நினைப்பு. 1க்கு 2க்கு சரி, அதுனா 3க்கு பூஞ்சோலைக்கு ஓ நினைப்பாவே நினைச்சு. சரி நான் நினைச்சு 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 உருகி போயிட்டேன். ஆமா நினைஞ்சதெல்லாம் எல்லாத்தையும் நினைக்கிறேன். ஆமா என்னுடைய நினைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? இந்த மக்கள் எல்லாம் பார்த்து நம்ம பண்றத பார்த்து அவங்க போய் வீட்டுல போய் என்ன செய்யணும்? அவங்களும் பண்ணணும். என்னதுப்பா? என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா. ஆமா நம்ம 2 பேத்துக்கு என்ன கொடுப்பாங்க தெரியுமா? என்ன? வீட்டுல இருந்து ஒரு அண்டாவுல அதிரசமும் ஒரு அண்டாவுல முறுக்கும் கொடுப்பாங்க. அதிரசம் எது கொடுக்காது தெரியுமா? நம்ம 2 பேரும் வாழ்க்கையில அந்த அதிரசத்தை சாப்பிட்டுட்டு இனிப்பா வாழணும். முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? என்னை எதிர்த்து பேசுனீங்கன்னா உன்னை சனி மூலையில வச்சு நொறுக்கிறதுக்கு தான் முறுக்கு. அதாமா நல்ல மூளை. அதனாலே எப்படி இருக்கு தெரியுமா? குறுக்க பாக்கையில எப்படி இருக்கு தெரியுமா?
பூத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே பொறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஒரு மணி உசுர் கசியே உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கும் ஆடே ஆட்டோடு விழுந்த என அந்த ஆட்டோடு போவது நெஞ்சு உன்னோடுதான் பின்னோடுதான் அந்த கால மருந்து பூக்கிறது பொறுக்கு சிறுத்தவளே ஏன் கோபனத்தை அவுத்தவளே மஞ்சள் தேய்ச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே கம்பனுக்கு விழுந்த மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு ஒரு ஒளிய விட்டு குதிச்ச மல்லிகை மறுமொழியும் சிரிக்க நகத்தில குளிச்சு எமப்பயந்து ஆடி போல செவப்பு இல்ல கணுக்கால் கூட கருப்பு இல்ல நீ திடும் திக்குது இனி பாக்கி உணவு செய்ய வேண்டும் பாக்கியவே குறுக்கு சிரித்தவளே அடி குண்டி கொஞ்சம் கனத்தவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே வெளியே இருக்கு என்னவளே மலைகளுக்கு சிறுவேற்று வெயில் அடிக்கு ஒரு பார்வை உடம்பு மண்ணில் புதையிற வரையில் உடன் வர கூடுமோ உசுறு உன்னோடு இருக்கையிலே நாம் மண்ணோடு போவதெங்கே அடே ஜீவனே நீ இல்லையே உன்னை கொள்ள வந்த மரணம் கூட குழம்பு மணியா குறுக்கு சிரித்தவளே குடும்பத்தை கெடுக்கலையே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே கொலுசுக்கு மரியா என்ன கொஞ்சம் பார்த்து தாயே நன்றி நன்றி நன்றி, நன்றி. கேசி சீப்பர் ஜானன் மக்களே. நன்றி அம்மா வராங்க. ஆமாவா அப்பா தவறா பேசக்கூடாது சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்தது ஒரு ஜாதி பள்ளி மலை கட்டடிக்கும் போகிறோ ஆசமனோ பாடிதொரு தேவாரோ மேற்காலில் வெயிலும் சாயே வாய்க்காலில் வெள்ளம் பாயே மயக்கம் ஒரு
வாசலில் வெயிலும் சாய வாய்க்காலில் வெள்ளம் பாய மயக்கும் ஒரு கிடக்கும் இந்த மனசுல அடிக்கடி வந்து வந்து பிறக்கும் சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி பள்ளி ஆலமர காத்தடி போறோம் ஆஜமனோ பாடுதொரு தேவாரோ. நன்றி நன்றி. நல்லா இருக்கா நீடோடி கால வாழ வேண்டும் உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். நன்றிம்மா. அண்ணே வணக்கம்ண்ணே. மங்களமாக இருப்பாயம்மா. நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்கிட்ட இருந்தால் அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. போயிட்டாங்க. கட்டுக்கரும்பு திணை காட்டுக்கு செல்ல வேண்டும். ஆமா. திணை காவலுக்கு செல்ல வேண்டும். நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ அப்படி சோ சோ சோன்னு கையில் கவனிக்கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வரலாபரம் வந்து உச்சரித்து வாடமாடி வரும் பறவைகளை காணத்தால் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆமா வந்தோனே பறவை வரைக்கிட்டா நல்லாவா இருக்கும். நல்லா இருக்காது. வந்தோனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும். வந்தோனே செஞ்சா நல்லா இருக்காது. என்னன்னு சொல்ல வரியா? காவல் செஞ்சா வந்தோனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இடத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது. அந்த ஆடு மண்ணும் சேராவிட்டால் சேராட்ட புள்ள வரக்க அண்ணே அழகு இருக்காதுனே. அழகு இருக்காது. ஆடும் பெண்ணும் சேராவிட்டால் நல்லதொரு உறவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இருந்தால் எடுத்து பாருங்க அற்புதமான இடமா இருக்கு. அற்புதமான கூட்டமா இருக்கு. அதுல இன்னைக்கு தாய்மார்கள் கூட்டத்தை பாருங்க. ஆமா எத்தனையோ பகுதிக்கு நாடகத்திற்கு செல்கிறோம். இப்பேற்பட்ட தாய்மார்கள் கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுதா? நாடகம் நல்லா இருக்குன்னு உட்காந்துட்டாங்க. சரி இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் எடுத்து பார்க்க என் மனசு ரொம்ப சந்தோஷமா உனக்கு அப்படிதான் இருக்கு. அண்ணே உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இங்கேயே இருக்குன்னு போல இருக்குமா. அப்புறம் நாளைக்கு நாடகத்துக்கு நாளைக்கு போற ஊரு வேற ஆளு மாத்தி முடியாது. நல்லா இருக்கு. நந்தவன சோலை பார்க்கும்போது ரொம்ப அருமையான சோலையா இருக்கு. இந்த சோலை வனங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு சொல்லுங்க. சொல்லட்டுமா? ஏதோ 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 ஒரு மயக்கம் ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் இந்தா இந்தா இங்க பாரு தெரியும் இழுத்து வளைஞ்சு என்ன பாரு புரியும் ஏதோ 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 ஒரு மயக்கம் மயக்கம் அது எப்படி 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 வந்தது தயக்கம் இந்தா இந்தா இங்க பாரு தெரியும் கண்ணை இழுத்து வந்தது இங்க பாரு புரியும் நிலவை போலே பல்ல பல்லக்குது நினைக்க திரு திருக்குது நிலவை போலே பல்ல பல்லக்குது நினைக்க நினைக்க குள்ளு குள்ளுக்குது மலரை போலே குள்ளு குள்ளுக்குது மன்னனுக்குள்ளே பல்ல பல்லக்குது ஒரு இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து வளைஞ்சு என்ன பாரு புரியும் ஏதோ 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 ஒரு மயக்கம் எப்படி 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 வந்தது எனக்கு சிவந்த பொண்ணு சிரித்து வந்தது சேத்த பூசி குளிக்க வந்தது சிவந்த பொண்ணு சிரித்து வந்தது சேத்த பூசி குளிக்க வந்தது குளிக்கும் போது பழக்க வந்தது பழக்க வந்ததோ மயக்க வந்தது சிரித்து வந்தது குளிக்க வந்தது பழக்க வந்தது மயக்க ஓடி வந்தது இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும் அதை இழுத்து வளைஞ்சு என்ன பாரு புரியும் ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் பெண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது கைகள் தொட்டதும் கடிந்து விட்டது கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது கைகள் பட்டதும் கடிந்து விட்டது பெண்மை வந்தது பேச்சு நின்றதோ வெட்க வந்தது பெண்மை என்பது என்னை வென்றது பேசுகிறது வெட்கம் என்றது இந்த தாயே பாரு தெரியும் அதை இழுத்து வளைஞ்சு என்ன பாரு புரியும் ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் பிடிக்கும் ஏமா பினிஷிங்மா நல்லா இருக்கு இருக்கடே இடத்துக்கு வந்தது தங்கச்சி எல்லாமே புதிய நம்மளுக்கு தெரியாம காட்டுல ஒரு சிலை இருக்கும் கருப்புசாமி சிலை இருக்கட்டும் எடுத்த பார்க்கல அற்புதமான இடமா இருக்கு ஆரியம் குத்தானால் காரியத்துல கண்ணா இருக்கும். இருக்கட்டும்ல சேராம சேர்ந்திருக்கோம் கூடாம கூடி இருக்கோம் அதனால பறவை வந்துருச்சு ஒரே விரட்டு விரட்டிருக்கோம். அப்பா என்ன சொல்லிருக்காரு பணம் இந்த பறவை வந்துருச்சுமா இந்த பறவையை விரட்டாம போகவே கூடாது இது சோனாப்பட்டு பறவை சரி இருக்கட்டும் அப்ப ஆடி பாடி அப்பா விரட்டு
இருக்க சொல்லியிருக்காரு. என்ன நீ என்னப்பா இப்படி இப்படின்றீங்க? வள்ளி குண்டா இருக்கான். குண்டா இருக்கா? ஆடுங்க அப்படின்னு. கழுவங்காலியில அப்படி கிளம்பிட்டீங்கடா. இளவட்டம் பூரா சும்மா கிடக்கேன். சரி சரி இருக்கட்டும். நாரதரோட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்குற காசுக்கு உழைக்கணும். ஆமா, அதனால ஒரு நாளே ஆட்டம். வள்ளி ஆடலைன்னு சொல்லிடக்கூடாதுல. அதனால இங்க பாருங்க. கூடலூர் குண்டு மல்லி வாட குடிக்க வந்த வள்ளி வாச கொத்த மல்லி ஹோய் மாமா கொஞ்சம் தள்ளி வாச கொத்த மல்லி ஹோய் மாமா கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி எங்க சோமப்பா உட்காந்துட்டாங்க. நன்றிப்பா நன்றி. இருக்கட்டும் வரலாமா? நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். சக்திகளின் பொறுமுக்கு கொடுத்திட சக்தி
நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண. இந்த புவியானது அத்துப்படங்கள் உடையது. அதோடங்கிய வித்துக்கள் போட அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பிவிட்டானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கல்ல என்று எளியோர் அழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன் கல்வி கழகத்தின் விளைவாகும். இது அறிந்து வருவராகிலும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அஞ்சல் நடுங்குவர். நாரதர் கழகம் என்னையே முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது 1000 திருச்சி கூட கொடுக்கும். இது எனது தமையின் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொண்டுள்ளால் தான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயண நமோ, ஓம் நமோ நாராயண நமோ, ஹரி ஓம் நமோ நாராயண நமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இன்று அதிகாலையில் எனது கிரமாஷ்டாங்கம் படித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக எனது பூத கணங்களுடனும் சித்திரம் வீட்டிக்கக்கூடிய உமா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் 1100 ஆதரவப்புள்ள திருப்பற்கடலில் 1000 பட மகிட முடிவுடைய ஆதிசேஷமை சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுமதரை கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தேக பிரமதவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசையம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்புவியுலகின் தென்திசைகள் வேலிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, கதிரவ உதயமாகி கடந்து விட்டது நாளிகை கழகம் நடத்துவதற்கொண்டும் அறிவு முடியவில்லையே. காரணம் என்னவகிருக்கும்? வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகன் நினைக்க வேண்டும். ஆடை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகன் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துறையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுவிட்டு பிறகு மட்டும் இப்படி யோசிக்கலாம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோ எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ. பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோ எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ. அல்லல் போல் வல்வினை போல் தொல்வினை போல், அல்லல் போல் வல்வினை போல் தொல்வினை போல் பால் ஆளுக துயில் போல் மருமகனான ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். விஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருமேனியன் பாழும் தெளிதேனாய் இனிக்கின்றவன், பாழும் தெளிதேனாய் இனிக்கின்றவன் படிப்பதற்கு அறிவை அள்ளி கொடுக்கின்றவன் ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்த்திடுவோம். காட்டியவள் ஞானம் ஊட்டியவள், கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவள்.